ஹாண்டட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆக்கிரமிச்சிருக்கு. அது ஈவில் ஸ்பிரிட்ஸா இருக்கலாம், இல்ல கோஸ்டா இருக்கலாம். ஏதோ ஒரு அமானுஷ்யம் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. ஏதோ லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அந்த இடத்துல இருக்காது. சில பேர் கண்ணால பார்த்ததா சொல்லுவாங்க, சில பேர் உணர்ந்ததா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வீடியோல நம்ம ஒரு ஹாண்டட் ஹோட்டல் பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க டோர் நம்பர் 13 போலாம். கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மள நிறைய பேர் சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்பாமலும் இருப்பாங்க. ஆனா இந்த கோஸ்ட்ங்கிற விஷயம் ஒரு 100 வருஷமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். கோஸ்ட் பத்தின புக்ஸ் வருது, கோஸ்ட் பத்தின மூவிஸ் வருது, கோஸ்ட் பத்தின சீரியல்ஸ் எல்லாமே வருது. அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குங்கிறதால இத்தனை வருஷமா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. லண்டன் ஒரு அழகான நகரம், ரொம்ப பார்க்க அழகா இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபிக்காகவே லண்டனுக்கு வருவாங்க. லண்டனோட கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகவே வருவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான பரபரப்பான ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு ஹாண்டட் ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? ஆனா அந்த மாதிரி இருக்குது. நேர்ல பார்த்த நிறைய பேர் லாங்கம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல ஹாண்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாங்கம்ங்கிற ஹோட்டல் எங்க இருக்கு? முக்கியமா அந்த லாங்கம் ஹோட்டல்ல டோர் நம்பர் 333ங்கிற இடம் நிறைய பேர் ஹாண்டட் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க 4வது மாடி பில்டிங்ல அந்த காலத்துல ஜெர்மன் நாட்டு இளவரசர் அந்த இடத்துல சூசைட் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஏன் சூசைட் பண்ணியிருக்கிறாரு, எதுக்கு சூசைட் பண்ணியிருக்காருங்கிறது தெரியல. ஆனா அந்த இடத்துல விடிய காலையில அந்த ஜெர்மன் பிரின்ஸ், அதாவது ஜெர்மன் இளவரசர் காலையில வாக்கிங் போவாரு, அந்த காரிடார்ல நடந்து போவாரு அப்படின்னு அந்த ஹோட்டல்ல இருக்கிற நிறைய பேர் பார்த்துருக்காங்க. வெஸ்ட் எண்ட்ல இருக்கிற அந்த லாங்கம் ஹோட்டலை 1865ல பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்திலே இது ஒரு கிராண்ட் 5 ஸ்டார் லக்ஸுரி ஹோட்டலா இருந்திருக்குது. நிறைய பேர் வேற வேற நாட்டுல இருந்து இந்த லக்ஸுரி ஹோட்டலை பார்த்து தங்கி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்பவே இதுக்குள்ள ஸ்பா, ஜிம் எல்லாமே இருந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ரூம் நம்பர் 333ல, அதாவது 3rd ஃப்ளோர்ல இருக்கிற அந்த ரூம் ஒரு ஹாண்டட் ரூம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா, பிபிசிலேருந்து ஒரு ஒர்க் பண்ற ஒருத்தர் தான் பார்த்துருக்கிறாரு. அவர் அந்த ரூம்ல தங்கி இருக்கிறாரு. அவர் நேரடியாவே அங்க ஒரு ஆவி நடமாட்டம் இருக்கு, பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அது உண்மையா பொய்யா என்னங்கிறது தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் அங்க தங்கி இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களால அந்த ரூம்ல தூங்கவே முடியல. ஒண்ணு ஓவரா டெம்பரேச்சர் இருந்திருக்குது, ஹீட் அதிகமா இருந்திருக்கு. இல்ல அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப டவுனா இருந்திருக்கு. நைட் நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி தானாவே டேப் லீக் ஆயிருந்திருக்கு. என்னமோ தெரியல, அந்த ரூம்ல அவங்களால கம்ஃபர்டபுளா தூங்கவே முடியல. அதனால இமீடியட்டா வேற ஒரு ரூம் வாங்கி அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க. நம்புனவங்க கண்ணுக்கு மட்டும்தான் பேய் தெரியும், நம்பாதவங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.